கூட்டத்தில் ஒருத்தனா இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆயிரத்தில் ஒருத்தனா மாறணுன்ற ஏக்கம் இருக்கும், ஆசை இருக்கும், கனவு இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சி தான் நம்ம யாருன்றதையே தீர்மானிக்கும். அப்படி நம்ம முயற்சி எடுத்து நம்ம கனவுக்கு பக்கத்தில் போய் அந்த கனவு நிறைவேறாமல் போச்சுன்னா ஒரு கவலை வரும் தெரியுமா? உடஞ்சி போயிடுவோம், என்னடா இதுன்னு கவலைப்படுவோம். அந்த மாதிரி சமயத்தில் சப்போஸ் கடவுள் வந்து உங்கள் முன்னாடி ஒரு வண்டி அனுப்புகிறாரு, இந்த வண்டியில் ஏறு, உனக்கான ரெண்டாவது வாய்ப்பு உன்னை தேடி வரும் அப்படின்னு ஒரு வண்டி வந்து நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி தனக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்பை ஒரு மனுஷன் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாருன்ற கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கூட்டத்தில் ஒருவன். நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. இது ழகரி பாட்காஸ்ட் சீரிஸ். கிரிக்கெட்டில் திறமை இருக்கிறது வேற, ஆனால் அந்த திறமைக்காக காத்து நிற்கிறது வேற இல்லையா? அப்படி அந்த திறமைக்காக காத்து நின்ற ஒரு மனுஷன் 2015 டெபியூ ஆகி உள்ளே வராரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லாததுனால பல நாட்கள், பல வருடங்கள் பெஞ்சிலே உட்காந்துருக்காரு. திருப்பி 5 வருஷம் கழித்து டீமுக்குள்ளே வராரு. ஆனால் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவரோட ரசிகர்கள்லாம் இவன் அதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு அவர் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது, நிறைய மேட்ச் ஆடுறாரு, தோக்குறாரு. 2026 கிட்ட வருது, ஒரு மேட்ச்சில் போகிறாரு, தோத்துட்டு வராரு. மொத்தமாக 5 மேட்ச்சு சேர்த்து வெறும் 45 ரன் தான் அவர் அடிச்சிருக்காரு. எல்லோரும் கேட்குறாங்க, என்னங்க நியூசிலாந்து சீரிஸ் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தப்போ மனசுடைஞ்சு போய் என் கனவு நான் தொலைச்சிட்டேன், நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் ஃபீலிங்காக பேசின ஒரு சேட்டன். நவம்பர் 11, 1994 பிறந்த ஒரு சேட்டன், திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு சேட்டன், வேறு யாரும் இல்லை, சஞ்சு சாம்சன். அந்த மனுஷனோட கதையை கேட்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்ததுங்க. சஞ்சு சாம்சன் வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருப்பார், சாதிச்சு ஜெயிக்க வச்சாரு அப்படின்ற ஒரு பெருமையை வந்து நேற்று நமக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான், அவன் முடிஞ்சிட்டான், இதுக்கப்புறம் அவனால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நியூசிலாண்டுக்கு எதிராக தோற்று போனப்போ எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு கூட்டின்னு வரீங்க, தேவையே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தப்போ அந்த மனுஷன் வந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. அடுத்து வந்த 3 மேட்ச்சு, குவார்ட்டர் ஃபைனல்ஸு, செமிஃபைனல்ஸு, ஃபைனல்ஸு, 3த்துலேயும் மேன் ஆஃப் த மேட்ச் அளவுக்கு வந்து ஒரு வேறு லெவலான ஒரு பேட்டிங். குவார்ட்டர் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா 97 ரன் அடித்தார், அதுவும் 50 பால்ஸ்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு செமிஃபைனல்ஸில் 89 ரன்ஸ் அடித்தார், அதுவும் எத்தனை பாலில்? 42 பாலில். நேற்று ஃபைனல்ஸில் என்ன பண்ணார்? 89 ரன் அடித்தார் 46 பாலில். கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட் முழுக்க சஞ்சு சாம்சனோட 6 மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 24 6 கிட்ட மனுஷன் வந்து அடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு வந்து 96 ரன்ஸில் ஒரு வேர்ல்ட் கப் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து இது வந்து சாதாரண வெற்றி கிடையாது, ஒரு மாபெரும் வெற்றி. அப்போ இந்த வெற்றி வந்து அமையறதுக்கு அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஒரு விஷயத்து மேலே அக்கறை எடுத்து முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதை தான் வந்து வள்ளுவர் வந்து ஒரு அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இல்லைங்களா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்றது. ஸோ இதை தான் வந்து நான் சஞ்சு சாம்சன் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். தலைவன் வந்து எவ்வளோ தான் வந்து முயற்சி பண்ணியும் ஜெயிக்க முடியலன்னு நினச்சி ஒரு போராடிட்டே இருக்கும் பொழுது ஒரு மாபெரும் வெற்றிக்காக தான் அவரோட டைம் வர வரைக்கும் அந்த நேரம் வந்து காத்துன்னு இருந்தது. ஸோ அவரோட லைஃப்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சம்டைம்ஸ் வி ஃபெயில் பிகாஸ் வி ஆர் ட்ரைங் டு பி வைரல் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் குட். இதோட இது வைரல் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, நான் உண்மையாக கரெக்டாக பண்ணணும், நான் ரொம்ப நல்லாலாம் பண்ண தேவையில்ல, நல்லா பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே வரணுங்க. இது வந்து நான் சஞ்சு சாம்சன் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நான் பயங்கரமாக ஆடணும், வேறு லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே தூக்கணுன்னா டக் அவுட் ஹிட் தான் வரும். நல்லா ஆடணும்,
டீமை காப்பாற்றணும், பொறுமையாக ஆடணும், என்னால் முடிஞ்சால் டீமை ஜெயிக்க வைக்கணும். இதுதான் மேட்ரு. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நானும் அதை தான் சொல்கிறேன். நானுமே வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக போடணும், ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக போடணும் பொழுது அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக வரத்துக்கு கஷ்டப்படுது, திக்குது, முக்குது. அதனால் கண்டென்ட்டு போடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும்ல, மீன்கள் விற்கப்படும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மீன் விற்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் பின்னாடி தான். இதுதான் நான் வந்து சஞ்சு சாம்சனோட ஒரு வெற்றியிலேருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறீங்கன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அடுத்தடுத்து இது ஏதாவது ஒன்று வைரல் ஆகிற மாதிரியோ இல்லை நல்ல மற்றவனை பார்த்து ஓகே அவன் அது பண்ணுறான் அதை மாதிரி நம்ம பண்ணுவோம், இல்லை இவன் இப்படி தூக்கி அடிக்கிறான் இதை பார்த்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் ஒரு செகண்ட் நிதானமாக நின்று யோசிச்சோன்னா நம்ம மேலே தான் ஏதோ ஒரு தப்பு இருக்கும். எனக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று போயிருந்தேங்க. அந்த ஆடிஷனில் நான் போய் பார்த்தப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீ அது தப்பு பண்ணுற, இது தப்பு பண்ணுற, இது இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னப்போ எனக்கு வந்து ஆமாம் இவன் வேறு யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சுன்னா நான் கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி என் மனசில் ஒரு பயங்கர கோவம் வந்துச்சு. அப்புறம் பொறுமையாக உட்காந்து யோசித்து பார்த்தேன். உண்மையிலே பார்த்தா தப்பு என் மேலே தான். அவன் செலக்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட திறமை ஒன்றும் இல்லை. திறமை இருக்குன்னு நானே நினச்சின்னுக்கிறேன். ஆனால் என்கிட்ட ஒன்றும் திறமை ஒன்றும் இல்லை. ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நான் அதை கற்றுக்கிறதுக்கோ அதை வளர்த்துக்கிறதுக்கோ. ஸோ என் திறமையை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அவனே என்னை கூப்பிட்டு தம்பி வாப்பா வந்து சேருப்பா அப்படின்னு அவனே சொல்லுவான். எனக்கு என்ன வருமோ என்னால் எது முடியுமோ அதை கரெக்டாக என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி முழுசாக கொடுத்தனாலே என்னால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ வந்திருக்கு. ரீசெண்டாக பிஆர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், நம்ம ஒரு விஷயத்துக்கும் தயக்கப்படுறதுனாலையோ கூச்சப்படுறதுனாலையோ அந்த விஷயம் நடக்காமல் தான் போகும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் நோன்றது எப்பவுமே நோ தான், ரிஜெக்ஷன்றது எப்பவுமே ரிஜெக்ஷன் தான். சப்போஸ் நீங்கள் அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்கல்ல, கூச்சப்படாமல் அந்த விஷயத்தில் இறங்குறீங்கல்ல, அதனால் அந்த விஷயம் ஓகேவாயிடுச்சுன்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன், லைஃப்பில் எப்போயாவது செகண்ட் சான்ஸ் கிடைக்குதுன்னா உடனே கப்புன்னு ஏறி உட்காந்துட்டேங்க. புரிஞ்சுதா? ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் நல்ல கருத்துக்களோடு எடுத்துக்கிட்டு கண்டென்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஹரிஹரன். அப்புறம் வரட்டா?